அனைவருக்கும் நன்றி. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தர பண வரவுக்கான தாந்திரிக முறைகள். இதுக்கான முன்பதிவுகள் ஆல்ரெடி 2 கொடுத்துருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப சொல்றதும் அது கூட சேர்ந்து நீங்க பயன்படுத்துற மாதிரி பாருங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண சுழற்சி அதிகரிக்கும். குழந்தைங்க வளரும் போது விழும் முதல் பல் பால் பல்லுன்னு சொல்லுவோம். அப்படியான பல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு எடுத்து உங்க கூட, அதாவது உங்களோட பணப்பை வைக்கிற இடத்துல இல்ல உங்க பர்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்தது, வடகிழக்கு மூலையில குடிக்கும் நீரை வச்சு அதுல பாத்தீங்கன்னா எலுமிச்சை ஒண்ணு போட்டு வச்சிட்டு இருந்தீங்கன்னா, இதே மாதிரி தொடர்ந்து 2 மாசம் பண்ற ஆரம்பிச்சோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா செல்வம் பற்றாக்குறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். கல் உப்பு பாத்தீங்கன்னா வீட்டுல இல்ல தொழில் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா 4 மூளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. தரையில போடுங்க. இது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க பார்க்காத மாதிரி மறைச்சு வைக்கிற மாதிரி பண்ணுங்க. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல பிசினஸ் பண்ற பிளேஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்த விட்டு அதிகமா போக ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் எனர்ஜி போனாவே பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அடுத்தது, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில பணத்தை வைக்கிறீங்கன்னா அந்த பெட்டி பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சந்தன பெட்டியா இருந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். இல்லைன்னா கூட நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில பாத்தீங்கன்னா கீழே ஒரு பச்சை கலர் துணி, பச்சை கலர் வெல்வெட் கிளாத்தா போட்டுக்கோங்க. இல்லாட்டி பட்டு துணியா போடுங்க. போட்டு அது மேல பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை வச்சீங்கன்னா அதோட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் ஒரு குட்டி சந்தன கட்டை எடுத்து அதுல வச்சிருங்க. அப்படி வைக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் அதிகரிக்காகும். சந்தனத்துக்கு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. அதே மாதிரி எதையும் வளர்க்கிற சக்தியும் சந்தனத்துக்கு இருக்கு. இதனால நமக்கு பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய வருமானத்துல 5% என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதை பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆன பிறகு அந்த பணத்தை எடுத்து நீங்க தானமா யாருக்காவது கொடுக்கற மாதிரி பாருங்க. தானமாங்கிறது பணமா கொடுக்காம ஏதாவது அன்னதானம் பண்றது, ஏதாவது கோயிலுக்கு நிதி கொடுக்கறது, இல்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு கல்விக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு செயல்படுங்க. அடுத்தது, ஏதேனும் முக்கிய காரியமா தொழில் விஷயமா வெளியூர் செல்லும் போது அருகம்பில் நுனி ஒன்றை திருநீற்று பச்சிலையோடு ஒன்றை பறித்து பையில் வைத்து கொண்டு சென்றால் செல்ற காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்பிராணியும் வெண்கடுகும் கலந்து வீட்டுல முழுசா நம்ம பாத்தீங்கன்னா சாம்பிராணி போக காட்டுறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வீட்டுல உள்ள தீய சக்திகள், தோஷங்கள், சர்ப்பதோஷம் விலகி தொழில் முன்னேற்றமும் காணும். இதனால நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நடமாடுவாள்.